நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். தமிழ் புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு புதுவையில் பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் வழிபாட்டில் கலந்து கொண்டனர். தமிழ் புத்தாண்டான விஜய ஆண்டு இன்று பிறந்தது. இப்புத்தாண்டை வரவேற்கும் வகையில் புதுவையில் பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவில், காந்தி வீதி வரதராஜ பெருமாள் கோவில், வேதபுரீஸ்வரர் கோவில், முத்தியால்பேட்டை லட்சுமி ஹயக்ரீவர் கோவில், முதலியார்பேட்டை வன்னிய பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் சிறப்பு அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு பிறக்கும் புதிய ஆண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய கடவுளை வேண்டி வணங்கினர். மேலும் பல்வேறு விநாயகர் கோவில்களில் சித்திரை வருட பிறப்பு திருவிழாவும் நடைபெற்றது. இதேபோன்று தமிழ் மக்கள் தங்கள் வீடுகளிலும் பொங்கலிட்டு கடவுளுக்கு படையல் வைத்து பூஜை செய்து தமிழ் புத்தாண்டை வரவேற்றனர். சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு சபாநாயகர், சபாபதி மற்றும் அமைச்சர்கள், முக்கிய பிரமுகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சட்ட மாமேதை டாக்டர் BR அம்பேத்கர் 122வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு சபாநாயகர், சபாபதி, துணை சபாநாயகர் திரு TPR செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், ராஜவேலு, தியாகராஜன், அரசு கொறடா நேரு, சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் NR காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள் பலர் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் AV சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், முன்னாள் முதலமைச்சர் D ராமச்சந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலகங்காதரன், கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் AKD ஆறுமுகம் மற்றும் காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள் பலர் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாநில தலைவர் விஸ்வேஸ்வரன், செயலாளர் சாமிநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகளும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாநில செயலாளர் தேவபொழிலன், அரசியல் குழு தலைவர் தலையாரி உள்ளிட்ட நிர்வாகிகளும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையிலான நிர்வாகிகளும், திராவிடர் கழக தலைவர் வீரமணி தலைமையிலான நிர்வாகிகளும், புதிய நீதி கட்சி பொன்னுரங்கம் தலைமையிலான நிர்வாகிகளும் மற்றும் பழங்குடியினர் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் தலைமையிலான நிர்வாகிகளும் டாக்டர் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் TN பாளையத்தில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கரின் சிலைக்கு மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையிலான நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக ஆதி திராவிடர் நலக்குழு சார்பில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 122வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு மாநில அமைப்பாளர் டாக்டர் MAS சுப்பிரமணியன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் அண்ணா சிலையில் இருந்து பேண்ட் இசை முழங்க ஊர்வலமாக சென்று பாரதி பூங்காவில் உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். துணை அவைத்தலைவர் சீதா வேதநாயகம், பொருளாளர் அனிபால் கென்னடி, தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், ஆதி திராவிடர் நலக்குழு அமைப்பாளர் அன்புச்சூரியன், கலை இலக்கிய பேரவை செந்தில்குமார், தொழிலாளர் முன்னேற்ற சங்க பிராங்க்லின் பிரான்சுவா உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று திராவிட முன்னேற்ற கழக ஆதி திராவிட நலப்பிரிவு சார்பில் மாநில இளைஞரணி முன்னாள் அமைப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக மாநில துணை அமைப்பாளர் ராஜாராமன், தலைமை மகளிர் பிரச்சார அணி செயலாளர் நளினி சாரங்கன், இளைஞர் அமைப்பாளர் முகமது யூனூஸ், பொதுக்குழு உறுப்பினர்கள் தைரியநாதன், கோபால், மீனவரணி சக்திவேல், தொண்டரணி அமைப்பாளர் குணதிலீபன், மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன், நெசவாரணி சுந்தரவடிவேலு, இளைஞர் துணை அமைப்பாளர்கள் காந்தி, ஜெயபிரகாஷ், இளம்பருதி மற்றும் நிர்வாகிகள் பலர் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் உழவர்கரை தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் இளைஞரணி துணை அமைப்பாளர் IG வீரராகு தலைமையில் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. உழவர்கரை தொகுதி திராவிட முன்னேற்ற கழக துணை அமைப்பாளர்கள் சத்யராஜ், மதன், மூலக்குளம் ராஜகுரு, சவுந்தரராஜன், உழவர்கரை ஆதி, ஈஸ்டர், ரமேஷ், பெஞ்ச், வேலு, பிச்சை வீரன்பெட் சேகர், சங்கர், குமரேசன், கோவிந்தன், முருகன், பெருமாள், ரெட்டியார்பாளையம் பாலா, அரும்பார்த்தபுரம் சந்துரு உள்ளிட்ட நிர்வாகிகள் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
இதேபோன்று அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி சார்பில் துணை அமைப்பாளர் காந்தி தலைமையில் திருவாண்டார் கோவிலில் அமைந்துள்ள அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக இளைஞரணி துணை அமைப்பாளர் இளம்பருதி கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் அரியூர் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேந்திரன், திருவாண்டார் கோவில் சக்திவேல் கவுண்டர், சவுந்தரராஜன், காளிதாஸ், ஸ்டாலின், சத்யா, பிரசாத், ரமேஷ், பிரகாஷ், ராஜேஷ் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக பிரமுகர்கள் பலர் டாக்டர் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை அரும்பார்த்தபுரத்தில் அமைந்துள்ள கேலக்ஸி ஆர்ட்ஸ் அகாடமியின் புதிய கட்டிடத்தை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் திறந்து வைத்தார். புதுவை அரும்பார்த்தபுரத்தில் அமைந்துள்ள கேலக்ஸி ஆர்ட்ஸ் அகாடமியில் 3ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் தமிழ் புத்தாண்டு விழா நடைபெற்றது. முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து இணையதளத்தையும் துவக்கி வைத்து மாணவ மாணவிகளை வாழ்த்தி பேசினார். நாம் தமிழர் கட்சியின் மாநில துணைத் தலைவர் செழியன், கேலக்ஸி அகாடமி நிறுவனர் பாலமுரளி மற்றும் நிர்வாகிகள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழா இறுதியில் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. சட்டமாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 122வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுவை மாநில காங்கிரஸ் சார்பில் சிறப்பு கூட்டம் காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம், காங்கிரஸ் பிரமுகர் சிவகொழுந்து மற்றும் காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள், தொண்டர்கள் பலர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஆதி திராவிட மக்களுக்கான திட்டங்களை புதுவை அரசு முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்றும் ஆதி திராவிட சிறப்பு கூறு நிதியை வேறு துறைகளுக்கு மாற்றக்கூடாது என்றும் வலியுறுத்தப்பட்டது. முன்னதாக காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவரும் அலங்கரிக்கப்பட்ட டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனிடையே உழவர்கரை தொகுதி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் அரும்பார்த்தபுரத்தில் அமைந்துள்ள அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சரவணன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து அன்னதானம் செய்தார். தொகுதி இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். புதுவை ரயில் நிலையத்தில் மறியல் போராட்டம் நடத்த முயன்ற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினரை போலீசார் கைது செய்தனர். புதுவை மாநில தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் உலகெங்கிலும் பார்க்க முடியாத மிகப்பெரிய அவலமான மனித மலத்தை மனிதனே அள்ளும் இழிவை அகற்ற வலியுறுத்தியும், இதனால் ஆயிரக்கணக்கான தாழ்த்தப்பட்டோர் விஷவாயு தாக்கி உயிரிழப்பதை தடுக்க வலியுறுத்தியும் அண்ணா சிலை அருகிலிருந்து ஊர்வலமாக சென்று ரயில் நிலையத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ஒதியஞ்சாலை காவல்துறையினர் ஊர்வலமாக வந்தவர்களை ரயில் நிலையம் வாயிலில் தடுத்து நிறுத்தி மாநில தலைவர் வீரமோகன் தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட பெரியார் திராவிடர் கழகத்தினரை கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து புதுவை திராவிடர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுவை மாநில திராவிடர் கழக தலைவர் வீரமணி தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் திரு MAS சுப்பிரமணியன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில அமைப்பு செயலாளர் பாவாணன் ஆகியோர் முன்னிலையில் திராவிடர் கழக நிர்வாகிகள் அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தி கைது செய்ததை கண்டித்தும், இலங்கை கடற்படையின் அட்டூழியத்திற்கு நடவடிக்கை எடுக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் துரை சந்திரசேகரன் கண்டன உரையாற்றினார். மேலும் திராவிடர் கழக நிர்வாகிகள் பலர் போராட்டத்தில் கலந்து கொண்டு காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கோஷமிட்டனர். சரியான தருணத்தில் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து விலகியதாகவும், இனி காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி கிடையாது என்றும் திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் MK ஸ்டாலின் கூறுகையில், நாடாளுமன்ற தேர்தலை விரைவில் சந்திக்க உள்ளதால் அதற்கு அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் தமிழகம் இருண்டு விட்டதாகவும், அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரதமராக வேண்டும் என்று கூறுவது இந்தியாவை இருளில் மூழ்கடிக்கும் திட்டம் என்று கூறிய அவர், இலங்கை பிரச்சனையை திராவிட முன்னேற்றக் கழகம் புதியதாக கையில் எடுக்கவில்லை என்றும் 1956லேயே இலங்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாகவும், ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த போராட்டமும் நடத்தியது இல்லை என்றார். அதேபோன்று மத்திய அரசும் இலங்கைக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தான் சரியான தருணத்தில் கூட்டணியில் இருந்து விலகியதாகவும், இனி காங்கிரசுடன் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி வைக்காது என்றும் கூறினார். டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு அபிஷேகப்பாக்கத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு திராவிட முன்னேற்றக் கழக தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். டாக்டர் அம்பேத்கரின் 122வது பிறந்த நாள் விழா மணவெளி தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கொண்டாடப்பட்டது.
இதனை முன்னிட்டு அபிஷேகப்பாக்கத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு ஏம்பலம் தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் மல்லிகா மாயகிருஷ்ணன், முன்னாள் கவுன்சிலர் வீரச்செல்வம், சக்திவேல் உள்ளிட்ட திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று பாகூர் கொம்யூன் வம்பாப்பேட் பத்மஸ்ரீ இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் வம்பாப்பேட்டில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கரின் சிலைக்கு மன்ற நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை தேங்காய் திட்டில் மாட்டு பண்ணையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி ஒரு சினை மாடு உட்பட 8 மாடுகள் பலியாகின. இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுவை கோவிந்தசாலையைச் சேர்ந்த வரதராஜு என்பவர் தேங்காய் திட்டில் மாட்டு பண்ணை அமைத்து சுமார் 25 மாடுகளை வளர்த்து பால் வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் சம்பவத்தன்று நள்ளிரவு 12 மணி அளவில் காவலர்கள் வெளியே சென்ற நேரத்தில் கூரையால் அமைக்கப்பட்ட பண்ணையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. அருகில் வைக்கோலும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததால் மளமளவென பரவிய தீயில் சிக்கி ஒரு சினை மாடு மற்றும் 7 கன்றுக்குட்டிகள் என 8 மாடுகள் உயிரிழந்தன. இச்சம்பவம் குறித்து வரதராஜு அளித்த புகாரின் அடிப்படையில் முதலியார்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இரவு நேரங்களில் வெளிச்சம் இல்லாத பகுதியில் பலர் மது அருந்துவதாகவும், எனவே சமூக விரோதிகளால் பண்ணைக்கு தீ வைக்கப்பட்டதா அல்லது வேறு ஏதும் காரணமா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே இதுகுறித்து அறிந்த தாசில்தார் ரமேஷ் சம்பவ இடத்திற்கு சென்று தீ விபத்து குறித்து ஆய்வு செய்து விசாரணை நடத்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.